சொத்தை நம்ம அனுபவிக்க முடியாத நிலைமை எதிர்காலத்தில் வரலாம். அந்த மாதிரி ஒரு தஜ்ஜாலுடைய சிஸ்டம் தான் இப்போ வரப்போகுது. எல்லாமே டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறான். பணமில்லா பரிவர்த்தனைன்னு சொல்கிறான். எல்லாம் அட்டை கார்டுன்னு சொல்லி கொண்டு வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நாள் வரும், இந்த அட்டைகளையும் ஒழிச்சிருவான். எல்லாருக்கும் ஒரு நம்பர் தான் கொடுப்பான். அந்த நம்பரை கொண்டு போய் என்ன செஞ்சுக்கணும், பணத்தை நாம் பரிமாற்றங்கள் பண்ணி ஒரு நம்பர் தான். ஒரு காலம் வரும், அந்த நம்பரை பூரா தஜ்ஜால் வரும்போது அவன் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணிச்சுக்குவான். தஜ்ஜாலுக்கு கட்டுப்பட்டால் அந்த நம்பர் ஓப்பன் ஆகும், தஜ்ஜாலுக்கு கட்டுப்படலை நம்பர் ஓப்பன் ஆகாது. இதான் தஜ்ஜால் வர்ற காலத்தில் அவனுக்கு கட்டுப்பட்டால் கிடைக்கும், கட்டுப்படலைன்னா கிடைக்காது. இன்றைய உலகம் எங்கே போயிட்டு இருக்குது? தஜ்ஜால் வருகிற காலத்தை தான் நெருங்கிட்டு இருக்குது. அவன் வரும்போது என்னென்ன செய்வான் நபி சொன்னாங்களோ இன்னைக்கு அதான் உலகத்தில் இலுமினாட்டிகள் என்ற பெயரில் அதான் நடக்குது. எல்லா பணத்தையும் முடக்கி, அப்புறம் இந்த கார்டு சிஸ்டம், கடைசியில் அதையும் முடக்கி எல்லாருக்கும் ஒரு நம்பர் தான். இந்த நம்பர் வந்த பிறகு அவனுக்கு கட்டுப்பட்டால் தான் நம்பரே ஓப்பன் ஆகும், இல்லைன்னா ஆகாது. இந்த மாதிரி நெருக்கடிகள் வராமல் இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய பணம் எல்லா மக்களுக்கும் பயன்பெறணும், எல்லா மக்களுக்கும் பயன்பெறணும். 250 பவுன் 300 பவுன் வசதி உள்ளவர்கள் இந்த 250 பவுனை போட்டு அழகு பார்க்க முடியாது, அழகாக இருக்காது, அசிங்கமாக தான் இருக்கும். 250 பவுனை ஒரு பொம்பளை போட்டால் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டை ஆண்டவர்களை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த ஃபோட்டோவை முன்னால் நிறுத்தி பாருங்கள், எப்படி இருக்கும், அழகாக இருக்குமா அசிங்கமாக இருக்குமான்னு சொல்லி. ஒரு பெண்ணுக்கு நகையும் கூட அளவோடு இருந்தால் தான் அழகு, அளவுக்கு மீறின அழகு கிடையாது, அசிங்கம். இப்போ 250 பவுன் 300 பவுன் வசதி இருக்கிறவங்க திருமணத்தில் இப்படி செய்கிறதுனால இல்லாத மக்கள் கந்து வட்டிக்கு கடன் வாங்கி வேறு எத்தனை கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க. அதனால் தனவந்தர்கள் யோசிக்கணும். அரசாங்கத்தினுடைய இவ்வளவுலாம் நெருக்கடியை பார்த்தும் கூட படிப்பினை பெற மறுக்கிறோம். நாங்கள் சொல்வதெல்லாம் நம்பிக்கை வரமாட்டேங்க. நான் கடைசி வரைக்கும் கோடீஸ்வரனாக தான் இருப்பேன், மூத்தாகுவேன் அப்படிங்கிற 100% நம்பிக்கையில் இருக்கிறோம். ரோட்டில் கிடக்கிற ரோஹிங்கிய முஸ்லீம்களை பார்க்குறோம், அவங்களெல்லாம் பார்த்த பிறகும் கூட படிப்பினை இல்லை.